தமிழ் காம்பஸ் சேனல். நேபாள் கடைசியில் நேபாள் வந்துட்டோம். இந்த 5 நாள் நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி நேபாள் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டு பிறகு இந்த வியூவெல்லாம் பார்க்கும்போது வர்த்துரா அப்படின்னு தான் தோணுது. நம்மளோட ப்ரீவியஸ் ஒமான் ட்ரிப்பை முடிச்சுக்கின்னு சரி நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம், ஏன்னா கையில் வர காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால சரி எங்கே போகலான்னு யோசிக்கும் போது தான் சரி பக்கத்தில் இருக்கிறாரே நம்மளோட நண்பர் நேபாள் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னாக்கா, நீங்கள் நேபாளுக்கு இந்தியாவிலேருந்து எப்படி வரலாம், உங்களுக்கு என்னென்ன ஐடி கார்டு தேவை. நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னா போக முடியாதுன்னு வாங்குவோம். சில பேர் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன் எப்படி வரணும், எங்கே ஸ்டே பண்ணுறது, இதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் we are gonna be there for 1 more month in Nepal. ஸோ நீங்கள் நேபாள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கனாக்கா இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஏன்னா this is gonna be very helpful for you. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேருந்து நேபாள் எப்படி ரீச் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலும் டெல்லியில் சண்டிகர் வந்து சேர்ந்துருங்க. டெல்லியில் சண்டிகர் வந்தீங்கனாக்கா அங்கேருந்து உங்களுக்கு கோரக்பூர் போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு கிடைக்கும், ட்ரெயினும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஏர்லி புக்கிங் பண்ணணும். ஆனால் இதே பஸ்ஸுனாக்கா நீங்கள் ஓவர் நைட் பண்ணால் கூட உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு 300 rupees 300 கொடுத்தீங்கனாக்கா உங்களை கோரக்பூர் வரைக்கும் வந்து விட்ருவாங்க. கோரக்பூர்லேருந்து நீங்கள் பார்டர் வந்து ஒரு 400 meters தான். ஸோ நீங்கள் நடந்தே க்ராஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்து ஒரு ஆதார் கார்டு இருந்துச்சுனாக்கா உள்ளே வரலாம். இன்னொரு விஷயம் வந்து பாஸ்போர்ட் தயவு செஞ்சு எடுத்துன்னு வராதிங்கோ. அது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் என்ட்ரியாக கொடுக்காதீங்க. ஏன்னாக்கா நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை இமிக்ரேஷன் சென்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இமிக்ரேஷன் சென்டர் வந்து பார்டர்லேருந்து ஒரு 500 metersக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ அங்கே உங்களை அனுப்பிச்சிட்டு அங்கே கொஞ்சம் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் பாஸ்போர்ட் எதுவுமே எடுத்துன்னு வராதிங்கோ. ஆதார் கார்டு மட்டும் போதும், ஈஸியாக என்ட்ரு ஆகலாம். அண்ட் சில பேர் வந்து ஆதார் இல்லாமல் கூட என்ட்ரு ஆகிறாங்க. எப்படின்னாக்கா அங்கே இருக்கிற லோக்கல் ரிக்ஷாலாம் இருக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு 200 கொடுத்தாக்கா அவங்க வந்து க்ளீனாக இந்த சைட் பார்டர்லேருந்து அந்த சைட் பார்டரை க்ராஸ் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் இது லீகலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நோ, இட்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்குள்ளே வர மாதிரி இல்லை. ஆனால் இங்கே நடக்குது அது. ட்ரை கேரிங் த ஒரிஜினல் ஆதார் கார்டு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துன்னு வாங்க. ஏன்னா நான் வந்து ஒரிஜினல் எடுத்துன்னு வரல, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. நான் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை லேமினேஷன் பண்ணிட்டு தான் எடுத்துன்னு வந்தேன். ஸோ பார்டர் கிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களான்னு ரொம்ப அந்த ஒரு இதில் தான் போனேன். அண்ட் அவங்களும் பார்த்தோன்னே இது ஒரிஜினல் இல்லைன்னு தெரியும், பட் ஸ்டில் தேவர் லைக் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டைமும் எல்லாருக்கும் லக் இருக்காது. அதனால நீங்கள் வரும்போது ஆதார் கார்டு எடுத்துன்னு வாங்க. நேபாள் என்ட்ரி கொடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வர வேண்டியதும் ஐதர் காட்மாண்டு இல்லை போக்ரா, இதுதான் எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் இடத்த பற்றி சொல்லணுன்னாக்கா அமேசிங் தான். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு சாய்ஸ் ஆஃப் லொக்கேஷன், எங்கே இருக்கிறாங்க, எங்கே ஸ்டே எடுக்கிறாங்கன்னு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது நம்ம ஹாஸ்டல் தான். உங்களுக்கு இந்த ஹாஸ்டலோட கம்ப்ளீட் வீடியோ நான் போடுறேன். இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம 350 தான் கட்டுறோம். எல்லாருமே லேக் சைட் வியூவில் ஹாஸ்டல் வேணும்னு வாங்குவோம். 2 hour சார்ஜிங் 1000 மேலே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 350 ரூபாயில் ஒரு ப்ளசன்ட் வியூ, அமேசிங் வியூன்னு தான் சொல்லுவேன் இது. ஏன்னா நம்மளுக்கு லேக் சைடும் இருக்குது, மவுண்டன்ஸும் இருக்குது. அண்ட் த பெஸ்ட் இஸ் நம்ம இருக்கிற இந்த ஹட். லெட் மீ ஷோ யூ அரவுண்ட். நிறைய பேர் வந்து ஹாஸ்டல்னு உடனே இந்த சிட்டி சென்டரில் தான் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டி சென்டர் வேணாம். ஏன்னா எல்லோரும் அங்கே தான் போவாங்க, லேக் சைட் வியூன்னு. நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லேக் சைட் வியூவும் இருக்குது அண்ட் ஹாஸ்டல் இஸ் ஆல்சோ செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம இருக்கிறது வந்து பீகா எக்கோ வில்லேஜ். இது வந்து உங்களுக்கு booking.comலையும் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ யூல் ஃபைண்ட் இட் இன் ஹாஸ்டல் வேர்ல்ட்லையும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் வியூ காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட வியூ. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஹாஸ்டல்ஸ் தான், சின்ன ஹாஸ்டல்ஸ். இது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல அதுதான் நம்மளோட காட்டேஜ். இப்போ நீங்கள் வந்து போக்ராவில் இறங்கிட்டு போக்ராலேருந்து நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு வண்டி ரெண்ட் பண்ணலாம். இப்போ நான் ரெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எங்கே அது வண்டி இதோ இங்கே இருக்குது. இதான் நான் எடுத்துருக்கிற வண்டி. மறுபடியும் பார்கெனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து இனிஷியலாக ஒரு நார்மல் ஃபிகர் வந்து உங்களுக்கு 3000 நேபாளியன் கரன்சின்னு வாங்குவோம். நீங்கள் நேபாளி கரன்சியில் 1100 மேக்ஸ் 1500க்குள்ளே டீலை முடிச்சிங்கனாக்கா இட்ஸ் ரியலி அ குட் டீல்னுவேன். நம்ம இந்த வண்டி வந்து ஒரு நாளைக்கு 450 rupees 500 rupeesக்கு தான் எடுத்துருக்கிறோம். 10 நாளைக்கு எடுத்தோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு ஈஸியாக ரெண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு சர்ச். ஏன்னா எல்லா கடையிலையும் இந்த மாதிரி வண்டி இருக்காது. ஒரு டர்ட் பைக் நிறைய பேர் வந்து ஹிமாலயன் ஸ்கிராம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டர்ட் பைக் வேணும்னா கடை தேடுங்க. லேக் சைட் வியூ கிட்ட இருக்கிற கடைங்கிட்டலாம் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ தேடிங்கன்னா கிடைச்சிடும். இது வந்து ஒரு காட்டேஜ் 700 rupeesக்கு. நம்ம இருக்கிறது சின்னது அண்ட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். நான் காமிக்கிறேன்.
ஆனால் இந்த காலையில் இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் பார்த்துன்னு இந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் செம்ம. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரு லோக்கலைட்ஸ் தான். ஸோ ரூம்குள்ளே என்ட்ரி கொடுக்கலாம். இதுதான் நம்ம ரூம். லைட்டெல்லாம் ஆன்லேயே இருக்குது. அண்ட் இதுதான் நம்மளோட வியூ. You'll have open shower room and also you have 24/7 kitchen. நீங்களே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஷவர் கூட ஓப்பன் ஷவருன்றதுனால பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேற்று தான் போய் குளித்தேன். குளிச்சு 4 நாள் ஆகுது. அதனால நேற்று டக்குன்னு போயிட்டு ஒரு ஹெட் பாத் எடுத்துக்கின்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கினேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து நம்மளோட கிச்சன் செட்டப் காமிக்கிறேன், கிச்சன் எப்படி இருக்குன்னு. Good morning, brother. What's up? Morning, yeah, good. All good? Yeah. Just came for a morning walk. Yeah, oh, very nice. हो गया आपका नाश्ता? जी. Hi, good morning. காலையில் இங்கே வந்து சமைக்கிறதெல்லாம் நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். இந்த ஹாஸ்டலோட ஸ்பெஷாலிட்டியை வந்து இந்த ஹாஸ்டல் எல்லாம் கட்டுந்து இங்கே வர கெஸ்ட்டு தான். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹட் ஹவுஸ் வந்து இங்கே வந்த கெஸ்ட்டு தான் கட்டுது. इधर के 1 साल आगे ये मैं इधर है. ओ आप अच्छा. ये मेरा ब्रदर है. हाँ हाँ. उसका नाम लिया है. हाँ हाँ. वो लोग पहले हम लोग बनाए, पूरा गेस्ट लोग आते हैं. இந்த ஹாஸ்டலில் 80% கட்டுறது வந்து இங்கே வர கெஸ்ட்டுங்களாம். ஸோ அதோட ஒரு எப்படி வால் ஆஃப் ஃபேம் மாதிரி ஒன்று இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிச்சன் செட்டப். டீசெண்டான ஒரு செட்டப் தான். அண்ட் அப்படியே காமிச்சா அதே வியூ உக்காந்து சாப்பிட்றதுக்கு. அண்ட் இங்கே வந்து இன்னொரு இடம், சின்ன இடம் உக்காரத்துக்கு. இது கூட வியூ செம்மையாக இருக்குப்பா. அப்படியே நம்ம கீழே போகலாம். ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினாக்கா இதுதான் அந்த ஓப்பன் ஷவர் ரூம். திஸ் இஸ் ஆர் ஓப்பன் ஷவர் ரூம். அண்ட் உள்ளே காமிக்கிறேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். ஒரு லிட்ரலாக ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு செட்டப். அண்ட் இதோ இதுக்குள்ளே தான் நம்மளோட ஷவர். நல்லா இருக்குல்ல? ஸோ இங்கே வந்து ஓப்பன் பிளேஸில் குளிக்கிற அந்த சுகம் இருக்குல்ல, வா. நம்ம ஊர்லலாம் கிணத்துலலாம் குச்சின்னு இருந்தோம். இப்போல்லாம் எங்கள் சிட்டிலலாம் கிணறுலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு இடம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வா இங்கே இருந்துடலாமான்னு தோணும். ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட க்ரீன் ஹவுஸ். இது அவங்களோட ஓன் பிளான்டேஷன் இது உள்ளே இருக்குது. அண்ட் இது கூட கேபேஜ் இருக்குது. அதுவும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரூம் கூட வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 700 rupees தான். ஆனால் வியூ மட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அது பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்டோன் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்கா அப்போ அந்த ரூம் எடுக்கணும் நீங்கள். இட்ஸ் ரியலி குட். ஸோ ஒரு ஏர்லி மார்னிங் இன் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். நம்ம ஷவர்லேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாக்கா ஒரு ஸ்விங் இருக்குது, அங்கே தான் போகிறோம். வந்துட்டோம். அண்ட் கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறமா மேலே போகலாம்.